சூப்பரா இருக்கு படம், பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த லைஃப்ன்றது வந்து ஸ்கூலுக்கு அப்புறமா காலேஜுக்கு அப்புறமா வேலைக்கு போயிட்டு அவ்வளவுதான், வேலைக்கு அப்புறமா கல்யாணம் போயிடும். ஆனா இந்த படத்துல வந்து ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தி ஸ்கூலுக்கு அப்புறமா காலேஜுக்கு அப்புறமா வேலைக்கு அப்புறமா திருப்பி காலேஜ் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட். நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பயந்துட்டேன், எங்கடா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா நேவிகேட் பண்ணிடுறாங்களோ, இந்த அரியர்ஸை வச்சும் முன்னேறிடலாம் அப்படின்ற மாதிரி கதையை எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு பயந்தேன். பட் அதை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்ல, திருப்பியும் நம்ம பண்ண தப்ப நம்ம திருத்தி ஆகணும்னு அந்த பேக் டு காலேஜ் லைஃப் எடுத்துட்டு போறதுலாம் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. கதை அருமையான கதை. டிரெக்டர் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து எப்படி எடுத்துட்டு போகணும், ஸ்கிரீன் பிளே எப்படி வந்து இந்த யூத்துக்கு தரணும், ஃபேமிலி ஆடியன்ஸும் லைக் பண்ணி பார்க்கணும், இதுல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி மிஸ்கினோட ரோலுங்க சூப்பர். உண்மையில இப்போ வந்து சமீப காலத்துக்கு கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்கின். ஆனா அந்த மிஸ்கினை வச்சு ஒரு அருமையா படத்தை டிராஃப்ட் பண்ணி அவர் மெயின் ரோல், ஆக்சுவலா ஹீரோ என்ன மாதிரி மெயின் ரோலோ அதே மாதிரிதான் மிஸ்கினும் சரியான ரோலு. இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு தேவையான ப்ரொஃபசர் யாருன்னா மிஸ்கின் மாதிரி ப்ரொஃபசர்கள் தான். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர் டீம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு படம் பார்க்க, நல்லா பிரைட்டா அண்ணா வந்து கேர்ள்ஸ் எல்லாம் போட்டு பாய்ஸ் லைக் பண்ற மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் போட்டு அழகா உங்களுக்கு ஒன்னும் பல்கராவும் எடுத்துட்டு போல, சூப்பரா கலர்ஃபுல்லா எடுத்துட்டு போய் அழகா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். நல்லாவே இருக்கு. லவ் டுடே எப்படி இருந்துச்சோ அதை விட இது ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர் டீம். சூப்பரா இருக்கு. ஒரு டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க, தலைன்னா அது ஒருத்தன் தான், தளபதினா அது ஒருத்தன் தான், அதே மாதிரி டிராகன்னா அது ஒருத்தன் தான் சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக் வரும். தியேட்டர் மூமெண்ட்ஸ் செம்மையா இருக்கு. மியூசிக் கூட வேற லெவல்ல இருக்கு. எஸ்டிஆர் ஒரு பாட்டு படிச்சிருக்காப்ல, ரொம்ப பயங்கரமா இருக்கு. பட் ஆனால் அந்த வைப்ஸ் வரல, ஆடியோல கேட்ட வைப்ஸை வீடியோல பண்ணல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் படம்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டம் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தாலும் படம் வந்து செம்ம வைப்ஸு, சான்ஸே இல்லைங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நான் நினைக்கிறேன் லவ்டோட விட ஹிட் இந்த படம். செம்மையா காமிச்சிருக்காங்க. அந்த அப்பா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காப்ல, அவருக்கு இது வந்து பயங்கரமான மூவி. அந்த அவருடைய டைலாக் தான் வந்து படத்தை வந்து அப்படியே கலரையா மாற்றும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் திட்டாம நடிச்சிருக்காப்ல, அவர் திட்டாம வந்ததே பெரிய விஷயம். ஆனா அவர் திட்டுறதுக்குள்ள சான்ஸ் நிறைய இருந்துச்சு. நம்ம திட்டுறதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சு அதெல்லாம் செய்யாம அடக்கமான ஒரு ப்ரொஃபஸர் நடிச்சிருக்காப்ல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்ல. டிராகன் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த ஹீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தனுஷோட ஜெராக்ஸ் காப்பி வேற தான் இருக்கு. அதாவது ஆக்சுவலா தனுஷ் படம் பார்த்த ஃபீலிங் தான் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் சரி தனுஷ் கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா தனுஷ் தான் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது ரொம்ப வந்து வெறுத்துட்டு இருப்பாங்க தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா, ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படங்கள்லாம் கொண்டு. இந்த படம் பாத்தீங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட் பிரதர். உண்மையான சொல்றேன், சில சீன்லாம் பாத்தீங்கன்னா கண் கலங்க வைக்கும், உங்களை கை தட்டும் வைக்கும், சிரிக்க வைக்கும். ஆக்சுவலா வந்து இந்த படம் பார்த்து வெளியே வந்த பிறப்பு எனக்கு வந்து எஸ்டிஆர் படம் வந்து தான் ஞாபகம். எஸ்டிஆர் படம் வரப்போகுது. ஸோ அவன் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்க போது, தலைவனை எப்போ பார்க்க போறது ஸ்க்ரீன், அந்த மாதிரி தான் ஒரு எனக்கு உருவாகுச்சு. ஏன்னா அஸ்வத் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் படமும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படமும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு, மியூசிக் எல்லாமே சூப்பர் பிரதர். ஒரு கேரக்டரும் வந்து சும்மா வந்து தேவையில்லாம வந்து வச்சு அதெல்லாம் கிடையாது. எது தேவையோ கேரக்டர் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வைஸ் சூப்பர், பிரமாதம், நல்ல படம். ஸ்டோரி எல்லாருமே மஸ்ட் வாட்ச், கண்டிப்பா பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச், எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். லவ் டுடேயோட நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். செமையா எடுத்துருக்கு படம், அல்டிமேட்டா இருக்கு. ஹைப்க்கு அந்த மாதிரி பாப்போமா? ஹைப்போட நல்லா இருக்கு. ஜாலியா என்டர்டெயின்மெண்டா செமையா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சுமார் தான் ப்ரோ, பெருசா ஒண்ணும் இல்ல ப்ரோ. கண்டிப்பா இல்ல. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. விஜய் சித்து டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க. லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லேக், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவர் ஆக்டிங் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது. அதான் கொஞ்சம் லேக்கு, காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. 10